கிரைம் திரைப்பட வரிசையில் தவிர்க்க முடியாத இடத்தில் இருப்பது திருஷ்யம். மோகன்லால் நடிப்பில் வெளியான இந்த திரைப்படம் நேர்த்தியான திரைக்கதைக்கும் பரபரப்புக்கும் பெயர் போனது. இந்த திரைப்பட பாணியில் ஏராளமான கொலைகள் நடந்திருப்பதை பார்த்திருக்கிறோம். அந்த பட்டியலில் தற்போது மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு கொலையும் இணைந்திருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலம் வார்தாவில் உள்ளது ஹிங்காங்காட். இந்த ஊரைச் சேர்ந்தவர் சுபாஷ். இவரது மனைவி மாதுரி. 3 நாட்களுக்கு முன்பு மாதுரி திடீரென காணாமல் போய்விட்டதாக சுபாஷ் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் சுபாஷ் மீது எந்த சந்தேகமும் வரவில்லை. எல்லாம் சரியாகவே இருந்திருக்கிறது. மாதுரி எங்கு சென்றார், என்ன ஆனார் என்ற எந்த துப்பும் கிடைக்காமல் போலீசார் திணறி உள்ளனர். இந்த சூழலில்தான் மாதுரியின் குடும்பத்தினர் தங்களுக்கு சுபாஷ் மீதுதான் சந்தேகம் உள்ளது என அடித்து கூறியிருக்கிறார்கள். அதோடு சமீபத்தில் சுபாஷ் வீட்டுக்கு பின்புறம் ஜேசிபியால் பெரிய குழி தோண்டி மூடியிருக்கிறார். இந்த 2 தகவல்களையும் அடிப்படையாக வைத்து போலீசார் மீண்டும் சுபாஷிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியுள்ளனர். மழைநீர் சேமிக்க குழி தோண்டியதாக சுபாஷ் கூறியிருக்கிறார். ஆனாலும் போலீசாருக்கு அவர் கூறியதில் நம்பிக்கை இல்லை. இதனால் அந்த குழியை தோண்டி பார்க்க முடிவு செய்திருக்கிறார்கள். சம்பவ இடத்துக்கு ஜேசிபியை வரவழைத்த போலீசார் மூடப்பட்ட குழியை மீண்டும் தோண்டினர். அப்போது ஒரு சாக்கு மூட்டை கிடைத்திருக்கிறது. அதிலிருந்து துர்நாற்றம் வீசியிருக்கிறது. அந்த மூட்டையை வெளியே எடுத்து பார்த்தபோது உள்ளே அழுகிய நிலையில் சடலமாக மாதுரி இருந்துள்ளார். சடலத்தை கைப்பற்றிய பிறகு சுபாஷால் அதற்கு மேல் நடிக்க முடியவில்லை. அனைத்து உண்மைகளையும் கக்கியிருக்கிறார். சுபாஷுக்கும் மாதுரிக்கும் அடிக்கடி குடும்ப சண்டை நடந்து வந்திருக்கிறது. இதனால் மாதுரி மீது சுபாஷ் கொலை வெறியில் இருந்துள்ளார். சம்பவத்தன்று வழக்கம் போல இருவருக்கும் சண்டை வெடித்திருக்கிறது. ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற சுபாஷ் கூர்மையான ஆயுதத்தால் மனைவியை அடித்தே கொலை செய்திருக்கிறார். போலீசில் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று நினைத்த சுபாஷ் பலே திட்டம் ஒன்றை தீட்டினார். திருஷ்யம் திரைப்படத்தில் வருவதைப் போல மனைவியின் சடலத்தை புதைத்து விடலாம் என்று முடிவு செய்திருக்கிறார். வெளியே எங்காவது சென்று பள்ளம் தோண்டினால் ஊர்க்காரர்களுக்கு சந்தேகம் வரும் என்பதால் வீட்டிற்கு பின்புற மழைநீருக்காக குழி தோண்ட வேண்டும் என ஜேசிபியை வரவழைத்து பள்ளம் தோண்டியிருக்கிறார். பிறகு சடலமாக கிடந்த மனைவியை மூட்டை கட்டி குழிக்குள் புதைத்திருக்கிறார். அசால்ட்டாக கொன்று புதைத்துவிட்டு எந்த பதற்றமும் இல்லாமல் காவல் நிலையத்துக்கு சென்று தனது மனைவியை காணவில்லை என புகார் கொடுத்திருக்கிறார் சுபாஷ். ஆனால் மாதுரியின் உறவினர்களின் சந்தேகமும் அவர் தோண்டி மூடிய குழியும் உண்மையை வெளிக்கொண்டு வந்துவிட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சுபாஷை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.